அயலக தமிழர்கள் தினத்தை முன்னிட்டு தற்போது சென்னையில் பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் சிகாகோ தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் நம்பிராஜன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மிக முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு. அயலக தமிழர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் கால் வச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்கு சார் இந்த நாள்? அயலக தமிழர் தினத்தில் கலந்து கொள்வதில் சிகாகோ தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் மற்றும் சிகாகோ வாழ் தமிழ் மக்கள் சார்பாகவும் உள்ளதில் மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு 3 ஆண்டு காலமாக தமிழக அரசு முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. இது உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் ஒரு நாள். அதனால நாங்கள் எல்லாம் கலந்துருக்கோம். இது ஒரு எல்லா தமிழர்களையும் ஒன்றிணைக்கிறதுனால இது எல்லாரும் இங்கே மீட் பண்ணலாம். அது ஒரு மிக்க மகிழ்ச்சி. சார், தொடர்ச்சியாக தமிழ் சார்ந்த பல ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருது. அதில் குறிப்பாக அடுத்த மாதம் 5, 6, 7 3 நாட்கள் திருக்குறள் மாநாடு நடைபெற போகிறது. அந்த மாநாட்டினுடைய முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க. மகிழ்ச்சி. அதாவது சிகாகோ தமிழ்ச்சங்கம் முன்னெடுக்கும் உலக திருக்குறள் மாநாடு, அதாவது 5ஆம் உலக திருக்குறள் மாநாடு ஏப்ரல் 5, 6, 7 சிகாகோவில் மிகப்பெரிய அளவில் நடக்க இருக்கிறது. இந்த மாநாட்டை சிகாகோ தமிழ்ச்சங்கம் முன்னெடுக்குது. உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் மற்றும் ஆசியவில் நிறுவனம் சென்னை, இந்த 3 சங்கங்கள் தான் இணைந்து நடத்துகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா 2019 உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம், உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு, அதாவது 10வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு மிகப்பெரிய அளவில் சிகாகோவில் நடந்துச்சு. அது ஒரு வரலாற்று நிகழ்வு. அதைத் தொடர்ந்து இப்போ 2024ஆம் ஆண்டு இந்த ஆண்டு ஏப்ரல் 5, 6, 7 சிகாகோ தமிழ்ச்சங்கம் வரலாற்று நிகழ்வு இந்த உலக திருக்குறள் மாநாடு, 5ஆம் உலக திருக்குறள் மாநாடு. இதற்கு உலக தமிழ் மக்கள் அனைவரையும் வருகன்னு வரவேற்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த மாநாடு ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கலைஞர்கள், அரசு சார்ந்த துறைகள் சார்ந்தவர்கள் எல்லாரும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் எதுவும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கா? நேரம் கேட்டிருக்கீங்களா? அதே போல திருக்குறள் குறித்தான பல ஆராய்ச்சிகள் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த மாநாட்டில் எந்த மாதிரியான விஷயங்கள் ஆராய்ச்சிக்காக மேற்கொள்ளப்படும்? தமிழக அரசுக்கு எங்களுடைய அழைப்புதல் கொடுத்திருக்கோம். துறை சார்ந்த அனைவருக்கும், தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கோம். கலந்து கொள்வதான நம்பிக்கையில் இருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய மாநாடு. இது ஒரு வரலாற்று நிகழ்வு. அனைத்து துறைகளையும் சார்ந்தவர்களும் தமிழக முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்களையும் வரவேற்கிறோம். அந்த ஆராய்ச்சி கட்டுரை பற்றி ஐயா அவர்கள் விளக்குவாங்க. அதே போல நம்மளோட உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தினுடைய தலைவர் அரசன் அருளாளர் இருக்கார். சார் வணக்கம் சார். இப்போ இன்றைய நிகழ்வு அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருந்தாலும் கூட அமெரிக்காவில் நடைபெறக்கூடிய அந்த மாநாடு குறித்து உங்களுக்கு? அமெரிக்காவில் நடக்கிற திருக்குறள் மாநாட்டுக்கு அங்க இருக்கிற மக்கள் ஆராய்ச்சி கட்டுரைகளை நேரடியாக பார்த்து அவங்க திருக்குறளை பற்றி அறிந்து கொள்ள நாங்கள் எடுக்கின்ற பெரிய முயற்சி இது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 280 ஆராய்ச்சி கட்டுரைகள் சுருக்கங்கள் வந்திருக்கின்றன. அதிலிருந்து ஒரு 50 திருக்குறள் அறிஞர்களை நாங்கள் வரவழைப்போம். ஒரு 11 தலைப்புகளில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர கலை நிகழ்ச்சிகள், திருக்குறளை சார்ந்த கலை நிகழ்ச்சிகள் உண்டு. அதை தவிர திருக்குறளில் நிறைய ஆராய்ச்சி செய்து சிறப்பு அறிஞர்களையும் அழைக்க இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அறிஞர்கள் அங்க இருக்கிற தமிழ் மக்களுக்கு திருக்குறளை நேரடியாக கொண்டு செல்வதும், அடுத்த தலைமுறையினருக்கு திருக்குறளை கொண்டு செல்வதும் அதுதான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள். அதில் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றம் பங்கு கொள்வதில் நாங்கள் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறோம்.